Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு பரங்கிக்காயில பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பரங்கிக்காயை நிறைய பேர் மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. அந்த பரங்கிக்காயை வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு நல்ல பெரிய பீஸ் பரங்கிக்காய் எடுத்துக்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு கப்பு அந்த விழுது, ஒரு கப்பு பரங்கிக்காய் அரைச்சது எடுத்தோம்னா அதே அளவு சீனி. பரங்கிக்காய் எவ்வளோ அந்த விழுது வருதோ அந்த அளவுக்கு சீனி, ஒரு கப்பு சீனி, 1/4 கப்பு கடலை மாவு, நெய் நமக்கு தேவையான அளவு, பால் இந்த பரங்கிக்காய் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு, அப்புறம் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பிஸ்தா பருப்பு வச்சுருக்கேன். அப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் பொடி. இவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பரங்கிக்காயோடைய தோல் இருக்கும் இல்லையா, ஹார்டாக இருக்கும், அது எல்லாத்தையும் சீவிட்டு பரங்கிக்காய் பீசஸ் மாத்திரம் எடுத்து மிக்சியில் போட்டு பால் ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை அளந்துக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கப்பு அளவு அந்த விழுது இருந்ததுன்னா 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கணும். ஒரு கப்பு சீனினா 1/4 கப்பு கடலை மாவு, அதையும் போட்டு எல்லாத்தையுமே ஒரு பேனில் போட்டுடணும். போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணணும். அந்த சீனிலாம் இலகி அப்படியே நல்லா தண்ணி விட்டுட்டு வரும். அப்படி பர்ஃபி மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சு கிளறிட்டே இருக்கணும். நடுவில் நெய் ஊற்றிக்கணும். நம்ம எல்லா பர்ஃபியும் கிளறுவோம் இல்லையா, அதே போல தான். நல்லா அது பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வர்றச்ச இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளறணும். அது அப்படியே ஓரம்லாம் அப்படி பொறுன்னு வரும் பாருங்கள். நம்ம தேங்காய் பர்ஃபி மற்ற பர்ஃபிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வர்ற ஸ்டேஜில் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் அப்படி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு ட்ரேயில் நெய் தடவி ஃபஸ்ட்டே வச்சுக்கணும். ஏன்னா அந்த சமயம் வச்சோன்னா நமக்கு அப்படி ஊற்றுறச்ச டக்குன்னு ஊற்ற முடியாது. அதனால எப்போவுமே பர்ஃபி செய்கிறதா இருந்தால் முதல்லையே ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கணும். அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு அதை அப்படியே நல்லா லெவல் பண்ணி விடணும். ஸ்மூத்தாக ஒரு ஸ்பூனில் நெய் தொட்டுக்கிட்டு அப்புறம் நல்லா ஆறின பிறகு அதெல்லாம் கட் பண்ணணும். இது கொஞ்சம் நம்ம சூடோடு இருக்கிறச்ச கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆற ஆற நல்லா இறுக்கிடும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம ஒரு காயை வச்சு பர்ஃபி பண்ணுறச்ச அதோட டேஸ்ட்டும் சுவை, அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.